வீடியோக்கள் தாண்டி விட்டது. ஒரு செய்தி குறைந்தபட்சம் 4 மணி நேரம், 4:30, 5 அப்படியெல்லாம் போயிருக்கு. இப்போ 4 மணி நேரம் செய்தியை 1000 வீடியோவுக்கு கணக்கு போட்டு பாருங்கள். கணக்கு போடுங்க பிரதர். 1000 வீடியோ, 1000 இன்று 4 மணி நேரம் பெருக்கி பாருங்கள். அது கால்குலேட்டரா? இந்த கம்ப்யூட்டரை கொண்டு வந்தோன்னு சொல்லணும். முன்னோர்களெல்லாம் எப்படி கணக்கு போட்டாலும் கணக்கு போட்டு கரெக்டாக சொல்லுவாங்க. எத்தனை மணி நேரம்? 4000 மணி நேரம். 2019க்கு பிறகு 2026 வரைக்கும் 4000 மணி நேரத்துக்கு அதிகமாய் நான் பேசியிருக்கிறேன் என்று சொன்னால், ஏற்றப்பட்ட செய்திகள், ஏற்றப்படாத செய்திகள் இனி 2000 மணி நேரத்துக்கு இருக்குது. ஏன்னா அது வாய்ஸ் எல்லாம் கிளியர் இல்லாதமாக வச்சுருக்குறோம். கிளியர் வாய்ஸ் மட்டும்தான் ஏற்றுவோம். இப்போ 4000 மணி நேரம் 2019க்கு பிறகு ஒரு ஊழியக்காரன் செய்தி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், தமிழ்நாடு சரித்திரத்தில் நான் ஒருத்தன் தான். கையை தட்டுங்க. உலகத்திலே நான் தான். உலகத்துக்கே ஒருவன் தான். இனி உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. இனி எல்லா செய்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி ஏற்றலாம். நிறைய எடிட் பண்ணாமல் செய்தி நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட என்ன பொறுத்தவரை 8000 மணி நேரம் பேசியிருப்பேன். 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளுக்குள்ள 8000 மணி நேரம் எங்கே பேசியிருப்பாங்க. ஒரு பெரிய நற்செய்தி கூட்டம் நடக்கணும்னு வைங்களேன், தினகரன் ஐயா போயிருப்பார். எவ்வளோ நேரம் பேச பண்ணார்? 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம். மிச்சம் எல்லாம் பாட்டும் கூத்தும் கொண்டாட்டமாக இருக்கும். என்ன கேட்டால் பாட்டும் கூத்தெல்லாம் முடக்கி வச்சுக்கிட்டு 4 மணி நேரம் அங்கேயே நிற்பேன். மணிமுத்தாரில் நற்செய்தி கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. நேரம் 11 மணி தாண்டி விட்டது. அங்கெல்லாம் போலீஸ் ஏரியா, 9 மணி வரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 11 மணி நேரம் போலீஸ்காரர் தான் உட்காந்து செய்தியை கேட்டுட்ருக்காங்க. நிறுத்தவே சொல்லலை. ஊழியக்காரர் என் காதில் சொல்கிறாரு, ஒரு நொண்டிக்கார். அவர் சொல்கிறாரு, ஐயா காட்டுப்பகுதி ஜனங்கள் வீட்டுக்கு போக வேண்டும். ஓஹோ, உடனே நிறுத்தப்பட்டது. சரி, அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் செய்தி. கர்த்தர் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டு தான் நான் நடத்த. உங்கள் விருப்பத்துக்கெல்லாம் நான் நடத்த முடியாது. கர்த்தர் எனக்கு சொல்லுவார். நான் டைம் பார்ப்பேன். சில நேரங்களில் உங்களுக்கு நேரம் வாங்கிட்டு ஆச்சை புரட்டி பார்ப்பேன். அவர் சொல்லுவார், இன்னும் நேரம் இருக்கிறது என்று சொல்லுவார். ஆகவே தான் அவர் சொல்லும்போது தான் நான் நடத்துவேன். அப்படி ஒரு ஊழியம். ஆகவே இவ்வளோ மணி நேரம் தேவனுக்கு செய்தி கொடுத்துருக்காருன்னு சொன்னால், தேவன் என்னை பாத்திரமாக பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பெண்களை பாத்திரமாக பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் அந்த மாதிரி பாத்திரங்களாக, உண்மையான பாத்திரங்களாக தொலங்க வேண்டும். பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் தொலங்க வேண்டும். பரிசுத்தம் அடைந்து பாருங்க, அவங்க வீட்டு வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்று. சுவிட்சமாகவும் ஆசீர்வாதம் வைப்பார். ஊரெல்லாம் அழிஞ்சாலும் சிரிச்சுக்கிட்டு நிற்கிற ஒரே ஊழியமாக இருக்கும் நம்முடைய ஊழியம். ஹல்லேலூயா. மீதியாக இருக்கிற ஜனங்களும் இப்படி தான் இருக்க முடியும். ஆசீர்வாதத்துக்காக போகிறாங்களே, பரிசுத்தம் இல்லைன்னா எப்படி ஆசீர்வாதம் தங்கும்? இல்லை ஆசீர்வாதத்தை வச்சு பரிசுத்தத்தை வாங்க முடியுமா? ஒன்றுமே இல்லை, தரித்திரம். நான் பணக்காரனாக இருந்த பொழுது பொருத்தனை கேட்கல. நான் கோடீஸ்வரனாக இருந்த ஒரு பொருத்தனை கேட்கல. அன்னைக்கு தூக்கி எறிஞ்சிருப்பேன். ஆனால் ஒன்றுமில்லாமல் சாப்பிடுவதற்கு காசு இல்லை. 41 நாள் பச்சை தண்ணி வரை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையில் தான் அவர் இந்த பொருத்தனை சொல்கிறார். அப்படியே வாங்கிட்டு அப்படியே ஆண்டவருக்குன்னு அதை கொடுத்துட்டோம். ஆவிதான் இன்றைக்கு ஆண்டவர் 2 கட்டடங்களை அருமையாய் கொடுத்திருக்கிறார். உங்கள் காணிக்கைகள் இல்லாமலே. அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். ஆனால் இனி கட்ட போகிற புதிய எருசலேம் உங்கள் காணிக்கைகளினால் மட்டுமே கட்டப்படும். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆனால் அவருடைய கட்டளையாக இருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாக நேற்று வாசித்த 2 வேத வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். நேற்றைய தினம் கடைசியில் வாசித்த வேத புஸ்தகம் வெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனே தேவனுடைய ஆலயத்திலே தூணாக மாற்றுவேன். அது நின்று ஒரு காலம் அவன் நீக்கப்படுவதில்லை. என்னுடைய தேவனுடைய நாமத்தையும்
என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம். கையை தட்டுங்க. புதிய எருசலேம். நான் 24 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லி இருக்கிறேன், குமரியில் புதிய எருசலேம் கட்டப்படும். இங்கே வெளிப்பாடிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாடல்ல, புதிய ஏற்பாடல்ல. பரத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம், அங்குதான் தேவன் வரப்போகிறார். அதான் குமரியில் கட்டப்படும். ஒரு சாமா கையை தட்டலாம். அல்லேலூயா. அவர் தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள், பரிசுத்தம் அடைந்தவர்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு தூணாக மாற்றுவார். என்றென்றைக்கும் நீக்கப்படுவதில்லை, எந்த சாத்தானாலும் அழிக்க முடியாது. அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். சகரியா 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு சோமா கையை தட்டுங்க. ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய எருசலேம் கன்னியாகுமரியில் உருவாகும். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தர். அல்லேலூயா. வாசிப்போம். மறுபடியும் சகரியாவுக்கு திரும்புவோம். சகரியா 6ஆம் அதிகாரம் 12-13 வாசிப்போம். அவனோட சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவனுடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்து எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அப்படி எழுமி நில்லுங்க. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அல்லேலூயா. அவர் மகிமை பொருந்தினவராய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியனாகவும் இருப்பார். இவரெண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். உசம கையத்திடலாமா? புதிய எருசலேம் 1000 ஆண்டு அரசாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியந்தம் அல்லேலூயா. ஆகவே புதிய எருசலேம் கட்டப்படும். அதற்கு உங்களுடைய கடிதத்தோடு காணிக்கைகளையும் அனுப்பி வைங்க. அல்லேலூயா. புதிய எருசலேம் கட்டி முடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அது பழைய எருசலேமை விட மகிமை பொருந்தியதாய் இருக்கும். அதில் சிங்காசனத்தில் கர்த்தர் உட்கார்ந்து ஆட்சி செலுத்துவார். ராஜாதி ராஜர் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு சுகமும் சமாதானமும் இந்த நாளிலே பரிசுத்தமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.